ஜி சொல்லுங்க ஜி. ஆ, எந்த வண்டியில? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஜி? ஜி அதெல்லாம் ஓகே ஓகே. லாங் எல்லாம் போக மாட்டாரு அவரு. அவர் அநேகமா திருவள்ளூர் தான் அதிகபட்சமா போறதா இருக்கும். அதுக்கு மேல போக மாட்டாரு. திருத்தணி எல்லாம் போற இதுல இருக்காது. அப்ப 10 கையெழுத்து வாங்கணும். ஓகேங்களா? 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணணும். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 10 கையெழுத்து வாங்கணும். அந்த 10 பேர் வந்து அவர் கண்டுபிடிச்சு அவர் செய்யணும் அந்த வேலையை. ஓகேவா? இது கஷ்டமான டாஸ்க் தான் நான் அவருக்கு கொடுத்துருக்கிறது. நான் நிக்கிறேன். ஆனா என்ன, அது அது அறம் என்ன அப்படின்னா, அதை நான் பண்ணக்கூடாது. ப்ரொபோசர்னு ஒருத்தர் இருக்கணும். அதுல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே ரொம்ப தெளிவா இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது தெளிவா ஃப்ரேம் பண்ணாங்க. ப்ரொபோசர்னு ஒருத்தர் தான் இது எல்லாமே செய்யணும். ஓகேங்களா? கேண்டிடேட் வந்து இதை செய்யக்கூடாது. அது அறம் கிடையாது. அதனால தான் உங்களை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டா நான் அனுப்பி விடுறேன். அவர் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் நம்பர் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. அவர் அநேகமாக லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ 12 மணிக்கு லஞ்சு சாப்பிடுவார் அவர் ரெகுலராக. காலையில் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு, 12 மணிக்கு லஞ்சு, 12 மணிக்கு சாப்பிட்டு தான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன் நான். ரைட்டு ரைட்டு. ஐயோ ஜி, கையெழுத்து தான் ஜி இன்னைக்கு. நாளைக்கு ஜி நாமினேஷன் ஃபைல் பண்ற ப்ராசஸ் ஜி. நாளைக்கு ஏப்ரல் வந்து ஜி, ஆல் ஃபுல்ஸ் டே ஜி. நாம ஏப்ரல் 1 தானே நாமினேஷன் போடணும். அதானே நம்மளுக்கு அறம். நமக்கு அதானே கரெக்டான நாள். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு தானே? ரைட்டு. ரைட். காசு அனுப்பி விட சொல்றேன் உங்களுக்கு.